ஹலோ வைஸ், இன்றைக்கி எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எப்படியாவது தன்னோட லவ் சொல்லிடணும் ககன் கிட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பூமி. தயங்கிக்கிட்டே இருக்க அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் அப்படின்னு சொல்ல வராங்க. கரெக்டாக ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து நிற்கிறாங்க. என்னது நீ ஆச்சு அன்றைக்கி உங்கள் அம்மா கிட்ட சொன்னல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கண்டிப்பாக காதலிக்கவும் மாட்டேன் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்ட்டு திமிரு பிடிச்ச பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு என்றைக்குமே நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்ல அல்லோ ரொம்ப இது பண்ண தேவையில்லை. அவள் மனசில் சொல்லணும்னு நினச்சது தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் சொல்ல நினச்சது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு பொண்ணு என்ன சொல்ல வரான்னு இன்னொரு பொண்ணு கண்டிப்பாக தெரியும். அதுவும் ஒரு பொண்ணு இப்படி வெட்கப்பட்டு தயங்கிட்டு நிற்கிறான்னா அது காரணமே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உன்னை போய் யாராவது இது பண்ணுவாங்களா? நான் நினச்சேன்னா எத்தனை பேர் திரும்ப க்யூவில் நிற்பாங்க, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை எனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் அங்கே வந்து போயிட்டாங்க. ஐயோ இவன் என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறான்ற மாதிரி பக்கம் பூமி யோசிச்சிருக்காங்க. நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு ககன் கேட்க ஒன்றும் இல்லை பானிபூரி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போனோடனே கையில் ஏதோ ஃபோட்டோ கவர் வந்து மூடி வச்சுருக்காங்க. என்னது அதுன்னு சொல்லி கேட்க இது என்னோடய கடவுளோட ஃபோட்டோ காட்டு சாமி ரூமில் வைன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் என் ரூமில் காலையில் வச்சோன்னு பார்க்கணும். பரவாயில்லையே உனக்கு கூட சென்டிமெண்டலாக இருக்கே, சரி சீக்கிரம் வச்சுட்டு வந்துட்டு சாப்பிடு பசிக்குதுன்னு சொன்னாலன்னு சொல்லிட்டு ககனை வந்து போயிட்டாரு. அப்புறம் ரூம் போயிட்டு அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்துட்டு இதில் வந்துட்டு என் மனசுக்கு பிடிச்சவர்கிட்ட காமிச்சு அவர்கிட்ட சந்தோஷமாக என் சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு ஆனால் உங்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. இப்போ என்ன பண்ணுறது? நட்சத்திராக்கு சொன்னது தான் நீ வந்துட்டு அந்த ஆளோட பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு இருக்கிறேன்ற மாதிரி சொன்னார். அப்போ நானும் அவரோட பொண்ணு தானே, இப்போ ககன் என்னையும் தானே வெறுப்பார் அப்படின்ற மாதிரி பயந்து யோசிச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக நான் அவர்கிட்ட நெருங்கினேன்னா அப்பா அம்மாவை கொஞ்சம் அதாவது என் ஃபேமிலியை விட்டு விலக வேண்டியதாக இருக்கும். என் ஃபேமிலிக்கிட்ட போனால் அவர்கிட்ட போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு குழப்பத்துலேயே வந்துட்டு யோசிச்சுருப்பாங்க. மறுநாள் காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு சாமிக்கிட்ட வந்துட்டு எப்படியாவது ககன்கிட்ட வந்துட்டு என் காதலை சொல்லிடணும், சொல்ல முடியாமல் தவிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக சரி கால் பண்ணுறாரு. ஒரு வேளை வந்துட்டு பெரியம்மா இவங்க எடுத்தாங்கன்னா இது இப்படியா அப்படின்ட்டு ஒரு வேளை பூமியே எடுத்துட்டா என் காதல் சக்ஸஸ்ன்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாக பூமி எடுத்தோன்னா ஒரே சந்தோஷமாயிடுறாரு என் காதல் சக்ஸஸ்ன்ட்டு. அப்புறமா பூமி என்கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா என்ன நீங்கள் வரதே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் இவர் வந்துட்டு தன்னோட காதலை சொல்லிகிட்ருக்காரு. அதுக்குள்ளேயே உங்கள் ஃபோன் எடுத்து கீழே வச்சுட்டு ககன் வராருன்னு ககன் கிட்டே போயிடுறாங்க. நீங்கள் வாங்க நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு நானே சமைச்சேன்னு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. எதுக்கு நீ போடுற அம்மா இல்லைன்னு கேட்டா ஏன் நான் போட்டால் சாப்பிட மாட்டீங்களா வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காங்க. இப்படி ஷர்ட்டை தொடச்சி விட வரும்போது இப்படி கை வைக்கிறாங்க வேணும்னே சும்மா துடைக்கிற மாதிரி. என்னாச்சுன்னு கேட்க சும்மா துடைக்கிறேன் அழுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தட்டி விடுற மாதிரி பண்ணுறாங்க. அவங்க கையில் இந்த குங்குமம் வந்துட்டு அவர் சட்டையில் ஆகிட்டோம். ஐயோ மாட்டினா அவ்வளோதான் முடிச்சுட்ருக்காங்க. அப்புறம் அவர் கை விட்டு வராரு. கோட் எத்தி இவங்களே வாலண்டியாக மாட்டி விடுறாங்க. இங்கே சரி எல்லாத்தையும் சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கிறாரு. கரெக்டாக வந்துட்டு இவங்க கோட் மாட்டி விட்டு ககன் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டுமே ஆமாம்ல ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாருல போய் ஃபோனை எடுத்துக்கிறாங்க. நான் சொன்னது நீங்கள் சொன்னது ஓகே தான், நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் சொல்கிறதுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா அப்போ என் காதில் வந்துட்டு என் பூமி ஏற்றுக்கிட்டாளா அப்படின்னு சந்தோஷத்தில் வந்து ஸ்விம்மிங் பூல்லெல்லாம் குதிச்சு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்கள் பூமியை பார்க்கறதுக்காக கிளம்பி வராரு. அந்த பார்க்கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக பூமி வராங்க. அங்கே பாருங்கள் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான அப்புறம் நான் சொன்ன விஷயம் ஆமாம் நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்போ நான் சொன்னது கேட்கலையா? இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அவ்வளோ நேரம் எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்டு சொன்னேன், இப்படி எதுவுமே கேட்கலன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு சரி பரிதவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே நம்ம அபூர்வம் வந்துட்டு கனவு கண்டுட்ருக்காங்க. ஆப்வியஸாக அது கனவாக தான் இருக்கும். நம்ம பூமி வந்துட்டு அப்படியே பரதநாட்டிய ட்ரெஸ்ஸில் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இவங்களை வந்து அப்படியே முடி இழுத்துட்டு வந்து டப்புன்னு அடி கொடுத்து அப்படி அப்படி இதில் உட்கார வைக்கிறாங்க. பயத்தில் வந்துட்டு அபூர்வா பயந்து நடிக்கிட்டு இருக்காங்க. நீ யார் என்னன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க இருட்டில் அவங்க பேர் சரியாக தெரிய மாட்டேது. நான் தான் வந்துட்டு சோபா சந்திரா, என் பொண்ணை வந்துட்டு கொல்லான்னு பார்க்குறியா? என் பொண்ணு என் வீட்டை தேடி வந்திருக்கா, அவளை கொல்லான்னு பார்க்குறியா? அப்போ பூமி என்னோடய பொண்ணு, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருந்துச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. அப்படியே பயத்தில் நடிக்க அங்கேயே அபூர்வமாக எங்கேயும் விழுந்துறாங்க. இதெல்லாம் அபூர்வாவோட கனவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.